என்னால இந்த ஒரு விஷயத்தை இந்த இடத்துல உறுதியா சொல்ல முடியும். இந்த வாட்டி நம்ம தமிழ் பிக் பாஸ் கொடிகட்டி பறக்க போகுது. ஏன்னா அவங்க எடுத்து போட்டிருக்க போட்டியாளர்கள்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் அப்படித்தான் இருக்காங்க. அவங்களுக்கான பேரெல்லாம் சொன்னா நீங்களே ஆடி போயிருவீங்க, அசந்து போயிருவீங்க. லைனா அவங்களுக்கான பேரை சொல்றேன். அது மட்டும் இல்லாம உண்மையாவே எனக்கு இந்த வாட்டி நம்ம தமிழ் பிக் பாஸ் மேல லைட்டா நம்பிக்கை இருக்கு, நல்லா கொண்டு போவாங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கு காரணம் என்னன்னா, இப்ப தமிழ் பிக் பாஸ் வந்து ஒரு சேலஞ்சில் இருக்காங்க. என்னன்னு உங்களுக்கே தெரியும், இந்த வாட்டி புதுசா ஒரு 6 லாங்குவேஜஸ்க்கான பிக் பாஸ் வந்து ஒரே நேரத்துல ஸ்டார்ட் பண்றாங்க. செப்டம்பர் 6ஆம் தேதி ஒரு 6 லாங்குவேஜஸ்க்கான பிக் பாஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அப்படி இருக்கும்போது எண்ட் ஆஃப் த சீசன்ல எந்த லாங்குவேஜ்க்கான பிக் பாஸ் வந்து நல்லா பேருக்கு, நல்ல டிஆர்பி எடுத்திருக்கு, எது நல்லா ஹிட் கொடுத்திருக்குன்னு சொல்லி கண்டிப்பா பார்ப்பாங்க. அதனால எல்லா லாங்குவேஜும் அவங்களுக்கான பிக் பாஸை நல்லா கொண்டு போறதுக்கு முழு உழைப்பு போடுவாங்க. அதே மாதிரி தமிழும் முழு உழைப்பு போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை இருக்கு. அந்த நம்பிக்கையில சொல்றேன் இந்த வாட்டி நல்லா கொண்டு போவாங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா நிறைய விஷயத்த மாத்திருக்காங்க. வீட்டுக்குள்ள கொடுக்க போற ரூல்ஸ் ஆகட்டும், அது மட்டும் இல்லாம வெளியே உள்ள அந்த பிக் பாஸ் நடத்துவாங்கல்ல, அந்த கிரியேட்டிவ் டீமையே இவங்க மாத்திருக்காங்க மொத்தமா. பழைய டீம் வந்து அப்படியே மலையாள பிக் பாஸ்க்கு ஒர்க் பண்ண போயிட்டாங்க. தமிழுக்கு வந்து புதுசா ஒரு டீம் எடுத்திருக்காங்க. ஸோ அந்த வகையில் எனக்கு நம்பிக்கை இருக்கு இந்த வாட்டி நம்ம பிக் பாஸ் வந்து நல்லா கொண்டு போவாங்கன்னு சொல்லிட்டு. போட்டியாளர்களும் கொஞ்சம் அப்படித்தான் இருக்காங்க. நீங்க தானே ரொம்ப எதிர்பார்த்தீங்க நல்ல நல்ல போட்டியாளர்கள் வேணும்னு சொல்லிட்டு. ரொம்ப நல்ல நல்லதா எடுத்திருக்காங்க. முக்கியமா நமக்கே தெரியாத புது முகங்களை கூட கொஞ்சம் எடுத்திருக்காங்க. யார் யார் அப்படிங்கறத மொத்தமா பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு கேள்வி. இப்போ ஒரு 6 லாங்குவேஜஸ்க்கான பிக் பாஸை ஒரே நேரத்தில் ஸ்டார்ட் பண்றாங்க. மலையாளம், தமிழ், கன்னடா, பெங்காலி, தெலுங்கு, ஹிந்தி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 6 லாங்குவேஜஸ்க்கான பிக் பாஸ் வந்து ஒரே நேரத்தில் ஸ்டார்ட் ஆகுது. இதுல எந்த பிக் பாஸ் வந்து எண்ட் ஆஃப் த சீசன்ல ஹிட் கொடுக்கும்னு நினைக்கிறீங்க? இந்த ஒரு லாங்குவேஜ் வந்து வேற லெவல்ல ஹிட் கொடுத்துருவாங்க ப்ரோ, வேற லெவல்ல பண்ணுவாங்கன்னா யார் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல போடுங்க. நான் தமிழ்னு சொல்றேன். கண்டிப்பா தமிழ் வந்து இந்த வாட்டி ஹிட் கொடுக்க போது எனக்கு நம்பிக்கை இருக்கு. சோ வீடியோக்குள்ள போயிடலாமா? சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க போடுற ஒவ்வொரு லைக்கும் தான் நமக்கான வீடியோன்னு ஒரு 10 பேருக்கு சஜஸ்ட் பண்ணோம். சோ முடிஞ்ச அளவுக்கு லைக்க போட்டு அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. சோ வீடியோக்குள்ள போயிடலாமா? சோ ஃபர்ஸ்ட் இந்த ஒரு நபர் வந்து கண்டிப்பா இந்த வருஷம் பிக் பாஸ்ல இருப்பாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா பேர் அடிபட்டு இருக்கு. அது யாருன்னு பாத்தீங்கன்னா ராஜ் பிரியன். உங்களுக்கே தெரியும், லுங்கி பாய்ஸ்ன்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராம்ல ஒரு பேஜ் இருக்கும், கண்டிப்பா நீங்க பார்த்திருப்பீங்க. தலைவன் இந்த ஐபிஎல் டைம்லாம் ஒரு மாறிப்பட்ட குஜிலி பஸ்தை பண்ணிட்டு இருந்தாப்ல. சோ ராஜ் பிரியன் அவர்கள் இந்த வருஷம் பிக் பாஸ்ல இருப்பாருன்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்துட்டு இருக்குது. பயங்கரமா பேர் அடிபடுது, கண்டிப்பா இவர் இருப்பாருன்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாம நானே ஒரு டைம் சொல்லியிருப்பேன், இந்த மாதிரி நபர்களை எடுத்து போடுங்க, இந்த மாதிரி நபர்கள்ட்ட திறமை இருக்கு, கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்மை கொடுத்தீங்கன்னா நல்ல உழைப்பு போட்டு நல்ல ஆக்டிவா வச்சுப்பாங்க அந்த ஷோவெல்லாம் சொல்லிட்டு. அது இதுக்கு முன்னாடி குக்கு வித் கோமாளியை பத்தி பேசும்போது ஏதோ ஒரு வீடியோல சொன்னேன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த வகையில் ராஜ்பிரியன் அவர்கள் இந்த வாட்டி பிக் பாஸ்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வருது. ஸோ பார்க்கலாம் என்ன மாதிரி பண்றாப்லன்னு சொல்லிட்டு. அடுத்தது யாருக்கான பேர் அடிபடுதுன்னு பாத்தீங்கன்னா பார்கவ் வந்து கண்டிப்பா இந்த சீசன் 10ல இருப்பாருன்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்துட்டு இருக்குது. பார்கவ் யாருன்னு சொல்லிட்டு உங்கள பல பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு, சில பேருக்கு தெரியாம இருக்க கூட வாய்ப்பு இருக்கு. பார்கவ் யாருன்னா நம்ம அரோராவோட ஃப்ரெண்டு. கண்டிப்பா பார்த்திருப்பீங்க, லாஸ்ட் சீசன் வந்து அரோரா பத்தி நிறைய விஷயங்கள் லீக் ஆகும் போது இந்த ஒரு விஷயமும் லீக் ஆச்சு, அரோராவோட பாய் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு. ஸோ அவர் தான் இவர் வந்து நிறைய மூவி பண்ணியிருக்கதாவும் சொல்றாங்க, நிறைய ஷார்ட் பிலிம் பண்ணியிருக்கதா சொல்றாங்க. ஸோ பார்கவ் அவர்கள் கண்டிப்பா இந்த வருஷம் பிக் பாஸ்ல இருப்பாருன்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வருது. பார்க்கலாம் அண்ணன் என்ன மாதிரி சம்பவம் பண்றாருன்னு சொல்லிட்டு. நம்பிக்கை இருக்குன்னு, நம்பிக்கை இருக்கு நல்ல சம்பவம் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு. அடுத்ததா முனியம்மான்னு சொல்லிட்டு ஒருத்தவங்களுக்கான பேர் அடிப்படுது. ஆக்சுவலா இவங்களுக்கான பேர் வந்து பயங்கரமா அடிப்படுது. பட் இவங்க வந்து உண்மையாவே பிக் பாஸ்க்குள்ள வர போறாங்களா இல்ல இவங்க காமனர் ஷோல இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு கேள்விக்குறி இருக்கு. ஓகேவா? சோ முனியம்மா யாருன்னு பாத்தீங்கன்னா சர்மா மைண்ட் வாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்காங்க. சும்மா நம்ம வில்லேஜ் சைட்ல என்னெல்லாம் நடக்கும் அது வந்து ஒரு சும்மா ராவா வீடியோ எடுத்து சும்மா யூடியூப்ல அப்லோட் பண்ணிட்டு இருக்காங்க. நல்லா ஒரு மாதிரி ஜாலியா பேசுற ஒரு பர்சன். ஸோ இவங்க வந்து இந்த வாட்டி பிக் பாஸ்ல வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ அப்போ நான் அவங்க யூடியூப் சேனலை போய் செக் பண்ணி பார்த்தேன். அப்படி செக் பண்ணி பார்க்கும்போது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இருந்து அவங்க வந்து அவங்களுக்கான சேனல்ல வீடியோ போடல. மற்றபடி அவங்க அம்மா, அவங்க ஹஸ்பண்ட் நினைக்கிறேன், ஸோ இவங்க அவங்களுக்கான ஃபேமிலி மட்டும் தான் வீடியோ போட்டுட்டு இருக்காங்க. அவங்க ஃபேஸை எங்கேயும் காமிக்கல. அப்போ கடைசியா நேத்து போட்ட வீடியோல அதுல ஒரு நம்பர் வந்து என்ன சொல்றாப்லன்னா, முனியம்மா வந்து சீக்கிரமா நம்ம வீடியோல வருவாங்க, ஒரு வாரம் கழிச்சு பாருங்க நீங்களே முனியம்மாவை பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில ஹிண்ட்டை கொடுக்குறாங்க. ஸோ அதை வச்சு பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு இந்த முனியம்மா அவர்கள் வந்து காமன் மேன் ஷோல வந்து வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த வீடியோல பேசின நபர் வந்து ஒரு விஷயத்த உளறிட்டாப்ல, நான் இப்பதான் போய் ட்ரெஸ் எல்லாம் கொடுத்துட்டு வந்தேன், அவங்களுக்கான ட்ரெஸ் எல்லாம் அவங்க நல்லா தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது பிக் பாஸ் ஸ்டார்ட் ஆக இன்னும் டைம் இருக்கு, இப்பவே அவங்கள வந்து குவாரண்டைன் பண்ண வாய்ப்பு இல்லை. ஸோ எனக்கு தெரிஞ்சு அவங்க வந்து காமன் மேன் ஷோக்கு தான் போயிருக்காங்க நினைக்கிறேன். பட் அந்த பேர் வந்து பயங்கரமா அடிபட்டு இருக்கு, முனியம்மா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு தெரிஞ்சு உங்க காமன் மேன் ஷோக்குல தான் வர வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்ததா பாத்தீங்கன்னா புவியரசன். ஸோ புவியரசன் இந்த வாட்டி கண்டிப்பா பிக் பாஸ்ல இருக்காருப்பான்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்துட்டு இருக்குது. ஆக்சுவலா லாஸ்ட் சீசனே புவியரசன் வந்து உள்ள போக வேண்டியது,
பட் என்னன்னு தெரியல, லாஸ்ட் சீசன் வந்து புவியரசன் உள்ள போகல. அந்த வகையில இந்த வாட்டி கண்டிப்பா புவியரசன் பிக் பாஸ்ல இருக்காருப்பான்னு சொல்லிட்டு நியூஸ் வந்துட்டு இருக்குது. அண்ட் லாஸ்ட் சீசன் சொன்ன டைம்ல இருந்தே நிறைய பேர் வந்து புவியரசனை எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. பூவி வரணும்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அண்ணன் வந்து என்னென்ன சம்பவம் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்ததா நான் முன்னாடியே சொன்னேன்ல, ஹார்ட் பீட் சீரியஸ்ல இருந்து யாரா வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ ஹார்ட் பீட் சீரியஸ்ல இருந்து ராம் அவர்கள் இந்த வாட்டி பிக் பாஸ்ல வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ராம் வந்து ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ப்ரோ. ஏன்னா நீங்களே பார்த்துருப்பீங்க, ராம் அவர்கள் வந்து அந்த சீரியஸ்ல இருந்து லீவ் ஆயிட்டாப்ல. சீரியஸ் வந்து இப்போ சீசன் 3 வருது, அதுல இருந்து அந்த மனுஷன் லீவ் ஆயிட்டாப்ல. லீவ் ஆனப்பவே நமக்கு லைட்டா சந்தேகம் வந்துச்சு, இந்த மனுஷன் ஏதோ பண்ண போறப்பலன்னு சொல்லிட்டு. இப்போ பிக் பாஸ்ல வராரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வருது. ஸோ ராம் வந்து எனக்கு தெரிஞ்சு கன்ஃபார்ம் தான் ப்ரோ. ராம் வந்து கண்டிப்பா இந்த வருஷம் பிக் பாஸ்ல இருப்பாரு. ஸோ அடுத்தது யாருக்கான பேர் அடிபட்டு இருக்குன்னு பாத்தீங்கன்னா, சொன்னா கோவப்படுவீங்க, பட் இருந்தாலும் சொல்லிதான் ஆகணும். பிளாக்கி ஸ்டார் கண்டிப்பா பார்த்துருப்பேன். இன்ஸ்டாகிராம்ல இவருக்கான வீடியோ நீங்க நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த ஒரு நபர் வந்து பிக் பாஸ்ல வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு தெரியல இந்த ஒரு நபர் வந்தா எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. ஏன்னா இவருக்கே ஆக்சுவலா ஒரு 2 கேரக்டர் இருக்கு. ஒரு கேரக்டர் வந்து ரொம்ப ஒரு பிரெயினின்னு சொல்லலாம். ஆள் மேக்ஸ் எல்லாம் பூந்து விளையாடுவாப்ல, அந்த அளவுக்கு ஒரு திறமையான ஒரு நபர் தான் ஒரு சைடு கேரக்டர். இன்னொரு சைடு கேரக்டர் பாத்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணி பழம் மாதிரியே கொஞ்சம் கோளாறான ஆளு, கொஞ்சம் ஏதாச்சும் இடக்கு முடக்கா பண்ணுவாப்ல. ஸோ அந்த வகையில் பிளாக்கி ஸ்டார் வந்து வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பார்க்கலாம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு. பட் என்கிட்ட கேட்டீங்கன்னா வேணான்னு சொல்லுவேன். ஆனா வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அடுத்ததா ஃபரீனா அவர்களுக்கான பேர் வந்து வளைச்சு அடிப்படுது. இந்த வாட்டி கண்டிப்பா ஃபரீனா பிக் பாஸ்ல இருப்பாங்கப்பா, ஃபரீனா இருக்காங்க கண்டிப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் நிறைய பேர் ஃபரீனாவை எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு சில பேர் ஃபரீனாவை சப்போர்ட் பண்றதுக்கு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு சில பேர் ஃபரீனாவை போட்டு பொழக்கிறதுக்கு எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா ரீசெண்டா ஏதோ ஒரு கான்ட்ரவர்சியில மாட்டிட்டாங்க போல. ஸோ பார்க்கலாம் ஃபரீனா அவர்கள் வராங்களான்னு சொல்லிட்டு. ஆனா இங்கே இன்னொருத்தர் பேரும் அடிப்படுது. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆர்ஜே விஜய். ஸோ இவருக்கான பேருமே லைட்டா அடிபட்டு இருக்குது. இதுலதான் கொஞ்சம் குழப்பம் இருக்கு. ஃபரீனா வர போறாங்களா, ஆர்ஜே விஜய் வர போறாங்களான்னு சொல்லிட்டு. எனக்கு தெரிஞ்சு ஃபரீனா அவர்கள் தான் வர வாய்ப்பு இருக்கு. ஆர்ஜே விஜய் அவர்களுக்கான பேர் அடிபடுது. எனக்கு தெரிஞ்ச அவர் வர்றதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்ததா ஒரு சிங்கர். நான் எல்லா சீசன்லயுமே ஒரு சிங்கர், ஒரு டான்சர், ஒரு ரேப்பர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வகையான ஆட்களும் எடுத்து போடுவாங்க. அந்த வகையில இந்த சீசன்ல சிங்கர் கேட்டகரியில இனியா ராஜகுமரன் இவங்க வந்து வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து நம்ம ஆக்டர்ஸ் தேவயானி அவங்களோட பொண்ணு. ஸோ இவங்களும் இந்த வாட்டி கண்டிப்பா பிக் பாஸ்ல இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். பட் இங்க என்னன்னா இன்னொரு பேரும் சேர்ந்து அடிபடுது சிங்கர் கேட்டகரியில. அதான் நம்ம பூவையார். ஸோ இவருமே உள்ள வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. தெரிலங்க இதுல யார் வர வாய்ப்பு இருக்குன்னு. பட் எனக்கு தெரிஞ்சு இனியா அவர்கள் தான் வர வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நிறைய சைட்ல கேட்டப்போ இனியாக்கான பேர் தான் மாத்தி சொல்லிட்டு இருக்காங்க. அந்த வகையில இனியா அவர்கள் தான் வர வாய்ப்பு இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்ததா பார்த்தீங்கன்னா ஒரு சீரியல் ஆக்டர். இந்த வாட்டி நிறைய சீரியல் ஆக்டர் இருக்கதா சொல்றாங்க. பாண்டியன் ஸ்டோர்ல நடிச்ச ஹேமா ராஜ்குமார் இவங்க வந்து கண்டிப்பா இந்த வாட்டி பிக் பாஸ்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு இவங்களை பார்க்கும்போது கொஞ்சம் ஆக்டிவான பர்சன் மாதிரியும் தர்றாங்க. கொஞ்சம் நல்லா பேசுவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த வகையில இவங்களை உள்ள தூக்கி போட்டா கொஞ்சம் கண்டென்ட் வரும்னு நினைக்கிறேன். பட் இவங்க வந்து கண்டிப்பா இந்த வாட்டி பிக் பாஸ்ல இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்ததா இவங்களும் ஒரு சீரியல் ஆக்டர் தான், ஜனனி அசோக்குமார். லாஸ்ட் சீசன் இவங்க பேர் வந்து பயங்கரமா அடிபட்டுச்சு. கண்டிப்பா பார்த்துருப்பீங்க, நம்ம கூட பேசியிருந்தோம். ஸோ ஜனனி அசோக்குமார் இந்த வாட்டி பிக் பாஸ்ல கண்டிப்பா இருக்காங்கப்பான்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்களும் ஒரு சீரியல் ஆக்டர் தான். நிறைய சீரியல் ஆக்டர் ப்ரோ, நிறைய சீரியல் ஆக்டர். ஸோ ஜனனி அசோக்குமாரை வந்து போன வருஷமே நிறைய பேர் தேடினாங்க. என்ன ப்ரோ ஜனனியை காணும்னு சொல்லிட்டு. கவலைப்படாதீங்க நண்பர்களே, இந்த வாட்டி வந்துருவாங்க. பார்க்கலாம் என்ன மாதிரி சம்பவங்களை பண்றாங்கன்னு சொல்லிட்டு. அடுத்தது ஐயோ இவங்களுக்கான பேர் வந்து எனக்கு வாய்க்குள்ள வரமாட்டுக்கு. மகாநதி சீரியல்ல நடிச்ச ஒரு கேரக்டர். இவங்க பேர் என்ன, தரு ஹப்சிபான்னு சொல்லிட்டு. ஐயோ உங்களுக்கான பேரை கரெக்டா சொல்றாங்கன்னே தெரியல கைஸ். தரு ஹப்சிபா. ஸோ இவங்களும் கண்டிப்பா இந்த வாட்டி பிக் பாஸ்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் எனக்கு பெருசா நம்பிக்கை இல்லை. ஏன்னா 2 பேருக்கான பேர் வந்து மாத்தி சொல்லிட்டு இருக்காங்க. அதே இந்த மகாநதி சீரியல்ல நடிச்சதுல ஒரு சைடு எல்பியை சொல்றாங்க, அதாவது லட்சுமி பிரியாவை சொல்றாங்க. இன்னொரு சைடு கேட்கும்போது தருவை சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் யார் உள்ள வரான்னு சொல்லிட்டு. நீங்க சொல்லுங்க guys, இந்த 2 பேர்ல யார் வந்தா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு உங்களுக்கான கருத்தை மறக்காம கமெண்ட்ல போடுங்க. அடுத்தது செகண்ட் லோ ஷோல இருந்து 2 பேருக்கான பேர் அடிபடுது. நான் தேஜஸ் சொன்னேன், தேஜஸ் வந்தா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு. இப்போ பெக்கியில பிரியங்கா இவங்க 2 பேர்ல யாரோ ஒருத்தர் வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. ஏன்னா அவங்க 2 பேர் தான் அந்த செகண்ட் லோல பயங்கரமா டிராமா போட்டுட்டு இருக்காங்க. இப்போ வரைக்கும் டிராமா போயிட்டு இருக்கு. நல்ல வேளை இந்த வாரத்தோட கடைசியில அந்த செகண்ட் லோ ஷோ முடிச்சு விட்டுருவாங்க. அந்த வகையில பிரியங்காவும் நல்ல ஒரு கண்டென்ட் கிரியேட்டர் தான், பார்த்தாலே தெரியுது. வெக்கி ஒரு மாதிரி கண்டென்ட் கொடுத்த மாதிரி தான் தோணுது. அந்த வகையில பிரியங்கா அவர்கள் வந்தா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. ஆனா வெக்கி அவர்கள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு தோணுது. ஏன்னா அவர் நிறைய ப்ரோமோ கமெண்ட் செக்ஷன்ல போயிட்டு 10 10ன்னு போட்டுட்டு இருக்காப்ல.
அது என்ன பத்துன்னு தெரியல. ஸோ பார்க்கலாம், இந்த 2 பேர்ல யாரோ ஒருத்தர் வர வாய்ப்பு இருக்கு. யார் வந்தா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு உங்களுக்கான கருத்தை மறக்காம கமெண்ட்ல போடுங்க. ஸோ பார்க்கலாம் கைஸ், இவங்க என்ன மாதிரி பண்றாங்கன்னு சொல்லிட்டு. இன்னும் நிறைய பேருக்கான பேர் அடிப்படுது, பட் அவங்க எல்லாம் கன்ஃபார்மான்னு தெரியல. பட் என்னால இந்த இடத்துல ஒரு விஷயத்த சொல்ல முடியும், இதுல இந்த லிஸ்ட்ல இருந்து ஒரு 5 பேர் கண்டிப்பா வீட்டுக்கு வந்துருவாங்க. இந்த லிஸ்ட்ல இருந்து ஒரு 5 பேர் கண்டிப்பா இந்த வீட்டுக்குள்ள வருவாங்க. எழுதி வச்சுக்கோங்க, இப்ப வேணா சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, கண்டிப்பா வருவாங்க. ஸோ பார்க்கலாம். அண்ட் நீங்க சொல்லுங்க கைஸ், நீங்க சொல்லுங்க இந்த லிஸ்ட்ல உங்களுக்கு யாரை பிடிச்சிருக்கு, யார் மேல நம்பிக்கை இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல போடுங்க. அதையும் தாண்டி உங்க மைண்ட்ல யாராவது ஒரு நபர் இருப்பாங்களா, இந்த ஒரு நபர் வந்தா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு, அது யாருன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல போடுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.